ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் தான். அவன் கையில ஒரு பாத்திரம் இருந்துதான். இவன் பிச்சை எடுக்கிற வேலை, அவன் வேலை என்ன வேலை? பிச்சை எடுக்கிற வேலை. சரி, அவன் ஒரு பாத்திரம் எடுத்தது பிச்சை எடுக்கிறான். அந்த பாத்திரம் பார்த்தோன்னா தலைமுறையாய் பயன்படுத்துகிற பாத்திரம். அந்த பாத்திரம் ஒரு நாள் கூட அவங்க வாஷ் பண்ணதே கிடையாது. பாத்தீங்களா வெயில்ல அந்த சொட்டிங் எல்லாம் அப்படியான ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அங்க ஒரு ஃபாரினர் என்ன மாதிரி ஒருத்த அவனையும் பாக்குறான், அவன் கையில பாத்திரத்தையும் பாக்குறான். பாத்திரம் என்ன பண்றான்னா திடீர்னு அந்த பாத்திரத்தை கையில பிடிக்கிறான். யாரு? ஃபாரினர். அந்த பாத்திரத்தை வாங்கினோன்னு அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே பயம். ஐயோ அம்மா வயிற்றுல வாயில வச்சுக்கிறான். ஐயா தயவுசெய்து நீங்க பிச்சை போடலன்னா கூட பரவாயில்ல, அந்த பாத்திரத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடுங்க. எங்களுடைய தாத்தா எங்க அப்பா கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, இதுதான் எங்களுடைய சொத்து, இதுதான் எங்களுடைய ஆஸ்தி, அடுத்தது என் பையனுக்கு இதை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், வாங்கினவன் பக்கத்துல இருக்கிற கல் எடுத்து அதை குத்துன்னு குத்துறான். ஐயோ தயவுசெய்து உடைச்சிடாதீங்க, அதை வீணாக்கிடாதீங்க, உங்க காலைன்னு விழுறேன், நீங்க பிச்சை போடாதீங்க ஐயா அப்படின்றான். அவனா ஒண்ணுமே கண்டுக்கல, இவன் வேலையை அவன் பண்ணிக்கினே இருக்கிறான். அதை ஒட்டினதெல்லாம் நல்லா அடிச்சு எடுத்தா அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த பாத்திரம் தக மின்னுதான். என்ன பாத்திரம்னு பார்த்தா இவனுடைய அப்பாவுடைய அப்பா இருக்கான் பாருங்க, அவன் ஒரு துரசான போய் பிச்சை எடுத்திருக்கிறான். அவன் பார்த்தானா, சி இவன் வாழ்க்கை பிச்சை எடுக்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தங்க பாத்திரத்தை அவன் கையில கொடுத்துட்டு, டேய் இதை வித்துட்டு உன் லைஃப் ஸ்டைல மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கொடுத்தா, அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வேல்யூ தெரியாம, அந்த தங்கத்தினுடைய வேல்யூ தெரியாம என்ன பண்ணிட்டான், பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான்.